ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 5 மாதம் முடிந்து 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கக்கூடிய 6வது மாதம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எல்லாருக்குமே தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 30 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்களுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன் 2024க்கானது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடந்த 5 மாதத்தை காட்டிலும் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 30 வரைக்கும் உங்கள் ராசிக்கு நல்ல நேரம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்ன ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடவுள் முன்னாடி கதறி நின்று நாம் கத்துனாலும் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். அதற்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு. அந்த கிரகங்கள் அமைஞ்ச அமைப்பு படி இப்போ நம்ம ராசிக்கு ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான பொது பலன்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கான பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடக்க போகுது. இருந்தாலும் சில தற்காலிக தாமதங்கள் சந்திப்பீங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதுவும் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும். அந்த மன வருத்தம் அளிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. உங்கள் இலக்குகள் அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படுங்க. அதில் என்ன தடை வந்தாலும் கவலையே படாதீங்க. உங்கள் இலக்குகளை கண்டிப்பாக கண்முன்ன நிறுத்தி விடாமுயற்சியோடு செயல்படுங்க. உங்கள் கடின உழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கான பலனை நீங்கள் இந்த மாதம் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வருமானம் பெருகும் போது அந்த வருமானத்தை நாம் பெருக்கிக் கொள்ள தான் பார்க்கணுமோ தவிர அதை நாம் சுருக்கி கொள்ள பார்க்கக்கூடாது. அதனால் வருமானம் பெருக வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதத்தில் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாங்கிற அந்த தைரியத்தோடு செயல்படுங்க. அதுக்கப்புறம் வீடு, நிலம், வாகனம் இந்த மாதிரி சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்கணும்னு ஐடியா வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முதலீடு செய்யலாம். இப்போ நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய டைம் தான். முதலீடு செய்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. முதலீடு செய்யலாம். இதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அடைய முடியும். அதனால தான் இப்போ முதலீடு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா உங்கள் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் லாபம் கிடைக்காது. இந்த டைம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதாவது சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் செலவுகள் குறைக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய விதத்தை பாருங்கள். கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதிக பணிகள் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே தகுந்த நேரத்தில் முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை மேற்கொள்ளுங்கள். என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உடலை கொஞ்சம் பாருங்கள். ஆன்மீக நடவடிக்கைகள் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு கிட்டும். உங்களில் சில பேருக்கு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு உங்கள் பிள்ளைகள் காரணமாக கூட இருக்கலாம். எனவே அவங்களிடம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கவனமாக இருக்கும்போது
ஓரளவு பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வராதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்ச அளவு கவனமாக அவங்கக்கிட்ட நடந்துக்க பாருங்கள். மாணவர்கள் கூட சிறப்பாக கல்வி பயில்வீங்க. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாக செயல்பட்டு டக்குன்னு வெற்றி காண்பீங்க. இந்த ஷார்ட் டைமில் வெற்றி காண்பீங்க. ஸோ இந்த ஜூன் 30 வரைக்குமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த விஷயங்களுக்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் உங்கள் காதல் குடும்ப உறவு இந்த மாதிரியாக தான் இருக்கும். இதற்கேற்ப நீங்கள் இந்த ஜூன் மாதம் இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் காதல் துணையை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்பு கிட்டும். மேலும் உங்கள் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சம்மதம் பெறவும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகள் வரலாம். எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம். உங்கள் துணையின் ஆதரவின் மூலம் நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீங்க. திருமணமான தம்பதிகள் உங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம். அவங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் தலையிடாமல் பார்த்துக்குங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு பிரச்சனை வரலாம். எனவே இடைவேளை விட்டு பழகிறது நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ அல்லது வீடியோ வடிவில் வைத்திருக்காதீங்க. உங்களுடைய கடவு சொல்ல பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. மகான்களை வழிபாடு செய்கிறதன் மூலிமா உறவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் மகிழ்ச்சி காணலாம். ஸோ உறவு விஷயத்தில் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லிட்டேன். ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்பட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நிதிநல பொறுக்க வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீங்க. எனவே நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் சேமிங்க. நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் சமூகத்தில் பெயரும் புகழும் பெறுவீங்க. இருந்தாலும் பண செலவு செய்ய வேண்டியதை குறைத்துக்க பாருங்கள். எனவே உங்கள் செலவுகளை ஃபஸ்ட்டே திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். உங்கள் உத்தியோகம் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். மேலும் புதிய பணிகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதம் மூதையர் சொத்து உங்களுக்கு வரலாம். உங்கள் தாயுடன் இருந்து பணம் பெறுவீங்க. ஊக வணிகம் மூலம் திடீர் வருமானம் வரும். சிவனை வணங்குறதன் மூலிமா நீங்கள் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் நிறைய காணலாம். ஸோ சிவன் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி கடவுள். ஸோ இப்போ இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நிதிக்காக சிவபெருமான். அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகம் மூலம் உங்கள் வாழ்வில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக முன்னேற்றத்தின் மூலம் நீங்கள் உங்கள் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்துக்காக இடமாற வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி துறையில் பணிபுரியவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிறைய மாற்றம் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். தொழில் செய்கிறவங்க என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு பல கூட்டாளிகள் உங்களோடு இணைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட தொழிலில் வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய புதிய யோசனைகள் நீங்கள் மேற்கொள்ளுங்க. அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றியை தொழிலில் காண்பீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொடங்குங்க. இது உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் அளிக்கும். தாராளமாக முதலீடு பண்ணுங்க. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவு முழுசாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழிலில் இருக்கிறவங்க தொழில் முன்னேற்றத்தை மட்டும் கவனமாக பார்த்து முன்னேற பாருங்கள். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது குடல், மலச்சிக்கல், பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்க. இந்த காலம் கடின உழைப்பு மற்றும் தொழிலில் மேம்பாடு நடவடிக்கைகள் அதிக நேரத்தை செலவிடுறது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கத்தை கட்டாயம் இந்த மாதம் மேற்கொள்ளணும். அப்புறம் மாணவர்கள் கூட உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து படிங்க. புதிய புத்தகங்கள் படிங்க. வழக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய படிங்க. நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்ளுங்கள். அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறது இப்போ கரெக்டாக இருக்கும். ஆசிரியருடைய பாராட்டுக்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் உங்களுக்கு திருப்தியும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் என்று இந்த ஜூன் மாதம் சொல்லலாம்.
ஸோ இந்த ஜூன் 30 வரையும் மாணவர்கள் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாம் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தாள்களோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.